This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்துக்கள் இனி இந்த மட்டன் கடையில்தான் இறைச்சி வாங்கணும். மகாராஷ்டிரா அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்கள் விற்பனை செய்யும் ஹலால் ஆட்டிறைச்சியை புறக்கணித்து இந்துக்கள் விற்பனை செய்யும் மட்டனை வாங்க வசதியாக மல்சார் சான்று வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மல்சார் சான்று என்றால் என்ன, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து இங்கே பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. இந்த கூட்டணியில் ஏக்நாத் ஹாண்டோவின் சிவசேனா மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் அங்கும் வகிக்கின்றன. முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளார். இவரது அமைச்சரவையில் மின்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் நிதிஷ் ராணே. மகாராஷ்டிராவில் உள்ள கன்வாலி சட்டசபை தொகுதியில் 2014, 2019, 2024 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றவர் நிதிஷ் ராணே. இவர் 2014 காங்கிரஸ் சார்பில் வென்ற நிலையில் அதன் பிறகு அடுத்த 2 தேர்தல்களில் பாஜகவில் டிக்கெட் வாங்கி வாகை சூடினார். தற்பொழுது அமைச்சராக உள்ளார். இந்நிலையில்தான் நிதிஷ் ராணே மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு என்பது இஸ்லாமியர்களின் ஹலால் முறையில் விற்பனை செய்யப்படும் இறைச்சியை புறக்கணிக்கும் வகையில் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் நிதிஷ் ராணே, மகாராஷ்டிராவில் வாழும் இந்து மக்களுக்காக நாங்கள் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். இந்த சான்றிதழ் மூலம் 100% நாம் சரியான மட்டன் கடையை அணுக முடியும். அதோடு இறைச்சி விற்கும் நபர் இந்துவாக இருப்பார். இந்த மட்டனில் எந்த கலப்படமும் செய்யப்படாது. இதனால் இந்துக்கள் மல்சார் சான்று உள்ள கடையில் மட்டும் மட்டன் வாங்க வேண்டும். மல்சார் சான்று இல்லாத கடையில் மட்டன் வாங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்து நடவடிக்கையை என்பது இந்து மதத்தை சேர்ந்த இளைஞர்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்து தன்னறிவு அடைய வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்லாமியர்களின் ஹலால் முறையிலான உணவுகளை மட்டுமே சாப்பிடுவார்கள். இதனால் மஹல் ஆட்டிறைச்சியை மட்டுமே இஸ்லாமியர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். அதாவது இஸ்லாமிய சட்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கும் கூற்றின்படி ஆடு பலியிடப்பட்டு இறைச்சியை விற்பனை செய்யப்படும். புரியும்படி கூற வேண்டும் என்றால் ஆட்டில் இருந்து முதலில் இரத்தம் என்பது வெளியேற்றப்படும். இந்த ஹலால் ஆட்டிறைச்சியை இந்துக்களுக்கு வாங்கி சமைத்து சாப்பிடுகின்றனர். பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் ஹலால் முறையிலான ஆட்டிறைச்சியை இந்துக்களுக்கு விற்பனை செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வட மாநிலங்களில் பல இடங்களில் இந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இப்படியான சூழலில்தான் மகாராஷ்டிராவில் மல்சார் சான்று வழங்கப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.